திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் வெள்ள எச்சரிக்கை பகுதிகளை திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி பூஜை நேரம் மாற்றப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குலசேகரன்பட்டினம், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, கல்லாமொழி, ஆலந்தலை, பரமன்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை வரை தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. இதில் காயல்பட்டினத்தில் 25 மில்லிமீட்டர், திருச்செந்தூரில் 29 மில்லிமீட்டர், குலசேகரன்பட்டினத்தில் 32 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. தற்போது தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் திருச்செந்தூர் பேருந்து நிலையம், நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரால் குளம் போல் காட்சியளித்து வருகிறது. நகர பகுதிகளில் முக்கிய சாலைகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடுமையான அவதி அடைந்துள்ளனர். மேலும் ஒரு சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் வெள்ள எச்சரிக்கை பகுதிகளை திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளுக்கு சுமார் 15,000 கன அடி கொள்ளளவு நீர்வரத்து உள்ளதாலும் உபரி நீர் வெளியேற்றப்படும் சூழல் உள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் அதிகப்படியான மழைநீர் வரும் என எதிர்பார்க்கப்படுவதாலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் மற்றும் திருவைக்குண்டம் அணைக்கட்டு பகுதிகள், கலியாவூர் முதல்
முன்னக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படியும் எச்சரிக்கப்படுகின்றனர். மேலும் தாமிரபரணி ஆற்றில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் இறங்காதவாறு கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் மூலம் கண்காணித்திட திருவைக்குண்டம், ஏரல் மற்றும் திருச்செந்தூர் வட்டாட்சியர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆத்தூர் பாலத்தின் கரையோர பகுதியில் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன், வட்டாட்சியர் வாமனன், டிஎஸ்பி வசந்தராஜ் மற்றும் ஆத்தூர் பேரூராட்சி தலைவர் முருகன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி பூஜை நேரம் மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோவில் இணை ஆணையர் கார்த்திக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழ் மாதமான மார்கழி டிசம்பர் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஜனவரி 14ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. இந்த நாட்களில் அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும், 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடக்கிறது. 5:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும், 7:30 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம், 8:30 9 மணிக்குள் உச்சிக்கால தீபாராதனையும் நடைபெற உள்ளது. பின்னர் மாலை 4 மணிக்கு சயாரட்சை தீபாராதனையும், 5 மணிக்கு தங்க ரத உலாவும், மாலை 6 மணிக்கு ராக்கால அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற உள்ளது. இரவு 7:30 மணிக்கு ஏகாந்த தீபாராதனையும், இரவு 8 முதல் 8:30 மணிக்குள் பள்ளியறை தீபாராதனையும் நடைபெற உள்ளது. பின்னர் கோவில் நடை திருக்காப்பிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 100 பேருக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தையல் இயந்திரங்களை வழங்கினார். திமுக இளைஞரணி செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் 100 ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.